ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்க பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஈஸி பைட். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ரெஷ் ஷாப்புக்கு கேமரா மட்டும் சொல்லியிருந்தாங்க. நானும் டேரெக்டாக விசிட் பண்ணிட்டு சார் என்ன மாதிரி கேமரா வேணும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க சார் எனக்கு டிவிஆர் வச்சு கஸ்டமர் வயரிங்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் சார். ஆல்ரெடி என்கிட்ட நெட் கனெக்ஷன் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி எனக்கு மொபைலில் வியூ பண்ணுற மாதிரி 360 டிகிரி ரொட்டேஷனோட கேமரா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாமளும் என்ன பிராண்டில் வேணும் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தோம். கஸ்டமர் வந்து சிபி ப்ளஸ்லேயே கொடுத்துருங்க சார், நான் ஆல்ரெடி இதில் ரோபோட் யூஸ் பண்ணிட்டு அதே அப்ளிகேஷனில் இந்த கேமரா ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேங்க சார், எனக்கு அதனால சிபி ப்ளஸ்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் சிபி ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து CP-Z4 3Q அப்படிங்கிற 4MP ஃபுல் கலர் PTZ வைஃபை கேமரா சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த கேமரா எப்படி அன்பாக்சிங் பண்ண போறோம், இன்ஸ்டலேஷன் பண்ண போறோம், ப்ளஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ண உடனே இது வந்து ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோட் பார்த்தீங்கன்னா கேமரா இன்ஸ்டலேஷன் மொபைல் பண்றதுக்கு என்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல ரெண்டு சைடுமே QR கோட் இருக்கு, ஒன்னு வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒன்னு ஐபோனுக்கு. நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைலுக்கு அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து 5V அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கேமராக்கான பவருக்கான அடாப்டர். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பார்க்க லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. இந்த கேமரால வந்து கேபிள் அது கூட அட்டாச் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய மாடல் கேமராஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தனியாக சார்ஜர் பின் பண்ணுற மாதிரி மைக்ரோ யூஎஸ்பியோ இல்லை டிசி பின்னோ இல்லை டைப் சியோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கூடயே கேபிள் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு போர்ட் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இந்த கேபிளும் நல்லா ஹெவியான குவாலிட்டிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட கேபிள் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய கேபிளாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹைட்டில் தூக்கி மாட்டுறீங்கன்னா கூட இந்த கேமரா கேபிள் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து 2 ஆண்டனாவோட வருது. இந்த 2 ஆண்டனா பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கான ஒய்ஃபை சிக்னல்ஸை ரிசீவ் பண்றதுக்காக 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரால வந்து IR பிளஸ் ஒயிட் லைட் ரெண்டுமே வந்துடுது. நீங்க IR வேணா IR ஸ்விட்ச் பண்ண முடியும், ஒயிட் லைட் வேணா ஒயிட் லைட் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்பில்டா மைக் பிளஸ் ஸ்பீக்கர் ஆப்ஷனோட வந்துடுது உங்களுக்கு. கூடவே பாத்தீங்கன்னா இந்த கேமராவை மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துட்றாங்க. சார் எனக்கு ஒய்ஃபை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க சார், வேற எதுவும் இந்த கேமரா கனெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க லேண்ட் மூலமா கூட இந்த கேமரா கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்க ரவுட்டர்ல இருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து வந்து இந்த கேமரா பின் பண்றது மூலமா டைரக்டா நீங்க லேண்ட் மூலமா கூட இந்த கேமரா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹெட்டர் ரைட்டை டில்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரீசெட் பிளஸ் SD கார்டு சிம்பிளோட ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு SD கார்டு பிளஸ் ரீசெட் பட்டனோட கொடுத்துருக்காங்க. SD கார்டு பாத்தீங்கன்னா 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்க இந்த ரீசெட் பட்டன் பிரஸ் பண்றது மூலமா கேமரா ரீசெட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கான்ஃபிகரேஷனும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம QR கோட் சொல்லியிருந்தோம், அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஐபோனுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கனாலே அது டிவைஸ் மாடல் கேட்கும், மாடல் செலக்ட் பண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ல ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா நம்மளும் வால் மவுண்ட் பண்ணி பக்காவா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த கேமரா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இதுல மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை நீங்க மோஷன் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அன்வான்டட் பர்சன் யாராவது உள்ள வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த கேமரா. இதோட சாம்பிள் வீடியோ இதோட அட்டாச் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னாலும் இந்த கேமரா பத்தி மெயில் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேமரா பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.